இடத்தை நீர் சுத்திகரிக்கும்படியாக பரிசுத்தப்படுத்தும்படியாக ராஜா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. Lord, we commit this place into your mighty hands, Lord. We do not know what happened here last week, but you know, Father. So we ask that you sanctify this through the blood of Jesus Christ and make this place holy, Lord, worthy of your honor and praise. In the mighty name of Jesus Christ, we ask and pray. Amen. Amen. அடுத்ததாக இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தேவனுடைய பரிசுத்த ஆவியினான பிரசன்னம் வழிகாட்டுதல் இந்த இடத்தை மூடி மறைக்கும்படியாகவும் அவருடைய அபிஷேகம் பொழிந்தள்ளும்படியாகவும் இந்த இடத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Let us commit the service that we ask the presence of the Holy Spirit be amongst us, guide us and lead us, and that we are filled with His anointing. ஆம் கர்த்தாவே, இந்த காலை வேளையில் மீண்டுமாய் உம்மிடம் வருகிறோம் கர்த்தாவே. உம்முடைய பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்துக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய அபிஷேகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த இடத்தை மூடி கர்த்தாவே, தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தாவே உமது பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த இடத்தில் நடைபெறும் ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தாவே உமது நாமம் ஒன்றை மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தொடர்ந்தும் கர்த்தாவே நீரே எழுந்தருளி எங்களை வழிகாட்டும்படியா. We ask that in the name of Jesus Christ that the Holy Spirit be filled in this place. Let your presence lead us, oh Father. That you filled us with the anointing, oh Father. Guide us, protect us and lead us. In the mighty name of Jesus Christ we ask and pray. Amen. அடுத்ததாக ஊழியம் செய்வர்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். We are going to commit all those who are doing ministry. துதி ஆராதனை நடத்துகிற சகோதரனோடு, வார்த்தையை கொடுக்கிற சகோதரனோடு, இசைக்கருவிகள் மற்றும் PA சிஸ்டங்கள், LCDக்கள், லைவ் ஸ்ட்ரீமிங்கள் இவற்றை செய்யும் ஒவ்வொரு நபர்களோடும், திரை மறைவிலிருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொருவர்களையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Let us commit the worship leader, the person who is sharing the word of God, all the musicians, the technology people, those who share the live stream, PA, LCD. We ask that the mighty hand of God be with them and lead them in the right way that God has intended for them to do. ஆம் கர்த்தாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் இந்த ஆராதனையில் ஊழியம் செய்யும் ஒவ்வொருவரையும் உமது பரிசுத்த கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, துதி ஆராதனை நடத்துகிற மகனோடு நீங்கள் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர் மூலமாய் உமது பிரசன்னம் இங்கே வெளிப்படும்படியாய் கர்த்தாவே. கர்த்தாவே, அவருடைய ஆராதனை, துதி ஆராதனையில் உமது நாமம் ஒன்றை மகிமைப்படையும்படியா கர்த்தாவே. துதி ஆராதனையில் நீங்கள் பிரீத்தி அடையும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we ask that your presence be felt throughout the worship, oh Father, that you be glorified through praise and worship. We ask that you take control of the son who is leading the worship, oh Lord. Let your presence be felt through him, oh Father. வார்த்தையை கொண்டு வருகிற அடியானை உமது பரிசுத்த கரத்தில் ஒப்படைக்கிறேன் கர்த்தாவே. வார்த்தை என்ற மன்னா எங்களோடு இடைப்படட்டும் ராஜா. ஒவ்வொருவரோடும் பேசி கர்த்தாவே, எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து கர்த்தாவே, நல்ல நிலத்தில் போடப்பட்ட விதைகள் போல கர்த்தாவே பன்மடங்காய் பெருங்கி பலருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் கர்த்தாவே. வார்த்தை என்ற மன்னாவின் மூலம் கர்த்தாவே நேத்தியும் கிரமமாக எங்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறேன். Lord, we also commit the person who sharing the word of God with you today, oh Father. We ask that your mighty word intercede with each one of us, oh Lord. Let them be planted like good seeds in the hearts of each one, so that it multiplies manifold, so that it will be a blessing to many, oh Father. Lord, அதே போல கர்த்தாவே ஊழியம் செய்யும் இசைக்கருவிகள் வாசிப்பவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. PA சிஸ்டம் ஆபரேட் பண்றவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. LCD ஆபரேட்டர்ஸை, லைவ் ஸ்ட்ரீம் ஆபரேட்டர்ஸை, அதே போல திரை மறைவிலிருந்து பின்னாலும் முன்னாலும் பலவிதமான ஊழியங்களை செய்யும் ஒவ்வொருவரையும் ஒரு பரிசுத்த கரத்தில் ஒப்படைக்கிறேன் ராஜா. எனக்கு ஒருவன் ஊழியம் பண்ணினால் பிதா அவரை கனம் பண்ணுவான் என்று சொன்ன விதத்தில் ஒவ்வொருவன் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களை, வானத்தின் பலகணிகளை திறந்து நீர் பொழியும்படியா ஜெபிக்கிறேன் ராஜா. Lord, we also commit all the musicians, Lord, those who operate the PA system, oh Father, those who do the LCD ministries, a live stream, and all those ministries in front and at the back, oh Father, that we ask that your abundant blessing shower upon each one of them, oh Father. Let their life be blessed by the ministries that they do for you, oh Father, that your presence lead them right throughout their life, and let everyone see that there's a difference in them through the ministries that they do for you, Father. அப்படியா செய்றதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் கர்த்தாவே. இந்த கென்டன் பிரதேசத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நாங்கள் வெளிச்சத்தில் இருந்தாலும் இன்னும் பல பேர் இருளில் இருக்கிறார்கள். இந்த கென்டன் பிரதேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதல் வரும்படியாக அவற்றுக்கு நாங்களே வெளிச்சமாக இருந்து ஒவ்வொருவரையும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் வழிநடத்தும்படியாக இந்த கென்டன் பிரதேசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். We are going to commit the entire Kenton area into the hands of God. Although we are in light, there are many living in darkness. We ask that we be the light to them, so we bring many people into the kingdom of God, so they see them through the light.
ஆம் கர்த்தாவே, இந்த வேளையிலும் இந்த கென்டன் பிரதேசத்தை நாங்கள் உமது பரிசுத்த கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இருளில் இருக்கிற ஜனங்களை ஒரு விசை கர்த்தாவே மனபாரத்தோடும் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நாங்கள் ருசித்து பார்ப்பது போல கர்த்தாவே அவர்களும் உம்மை தெரிந்து கொண்டு கர்த்தாவே ரட்சிப்பை நோக்கி அவர்கள் வர நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. அவர்களை வெளிச்சத்துக்கு அழைத்து வரும் பாத்திரங்களாக கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரை நீங்கள் பாவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. Lord, we ask that all those who are in the Kenton area that let them see the light that you are, Father. Help us to be the people that who guide them to come into the light of Father from the darkness that they are suffering of, Father. Lord, let there be a revival in the entire Kenton area, Lord. We ask that your mighty name be exalted throughout Kenton area. In the name of Jesus Christ we ask and pray. Thank you, Father. மீண்டுமாய் இந்த ஆராதனையை நாங்கள் தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். தேவன் ஒருவரே மகிமைப்படும்படியாக தேவனுடைய பிரசன்னம் எங்களை நிரப்பும்படியாக. We let us come in this service once again. We ask that the mighty presence of God lead us and be with us and that he be exalted through. ஆம் கர்த்தாவே, மீண்டுமாய் இந்த ஆராதனையை உமது பரிசுத்த கரத்தில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. வருகிறவர்களை சீக்கிரமாக அழைத்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வருகிறவர்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கிறோ அதை உமது நாமத்தினால் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ராஜா. ஏற்ற வேலைக்கு அவர்களை அழைத்து வந்து கர்த்தாவே உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள உமது வார்த்தையை கேட்க அவற்றுக்கு கீழ்ப்படிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிங்க ராஜா. அழைத்து வந்த எங்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி கர்த்தாவே. இந்த லைவ் ஸ்ட்ரீமில் எங்களோடு கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி கர்த்தாவே ஒரு ஆசீர்வாதத்தோடு கர்த்தாவே ஒரு சுகத்தோடு ஒரு பலத்தோடு ஒரு தைரியத்தோடு நாங்கள் செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த ஆராதனையை உமது பரிசுத்த கரத்தில் ஒப்படைக்கிறேன் கர்த்தாவே. நீரே இதை பொறுப்படுத்தி வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கர்த்தாவே உமது பிரசன்னம் கர்த்தாவே எங்கள் முன்னால் சென்று எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அபிஷேகத்தினால் மூடி மறைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சகல காரியத்திலும் துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். Yes Lord, we commit this service into your hands, oh Father. Those who are coming, Lord, we ask that you remove the barriers in your name. Break all those, shatter those barriers and bring them on time, oh Father, so that we can all worship you, listen to your word and go home in a blessed, in a different way. Let us go home strengthened, oh Father. Let us go home healed, oh Father, in your mighty name that we ask. Lord, let this service be a presence, let your presence be felt, oh Father. We ask that your presence lead us in every step, oh Father. Let all honor, glory and praise be to you alone. In the mighty name of Jesus Christ we ask and pray. Amen. Amen. திரும்பமாக இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இந்த ஆராதனை வேளைக்கு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். We welcome you all in the name of Jesus Christ this worship time. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் எங்கள் யாவரோடு கூட இடைப்படுவாராக. நாங்கள் வந்த வண்ணமாக போகாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல வேண்டும். ஆகவே நாங்கள் எங்களுடைய சத்தங்களை உயர்த்தி நாங்கள் ஆராதிக்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். அதே போல் எங்களுடைய சுற்றி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். நாங்கள் வாழுகிற பகுதியிலும் ஒரு மாற்றம் உண்டாகும். ஆகவே நாங்கள் வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி நாங்கள் ஆராதனையை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். நாங்கள் யாவருமாக கண்களை மூடி நாங்கள் அவர் ஒருவரை நோக்கி பார்ப்போம். இல்லை சத்தங்களை உயர்த்தி அவரை நோக்கி நாங்கள் ஆராதிக்க போகிறோம். எங்களுக்கு வந்த எல்லா கஷ்டங்கள், துக்கங்கள், எல்லா போராட்டங்கள் எல்லாவற்றிலும் எங்களை அவரை மாற்றி எங்களை ஒரு சரியான இடத்துல வைத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் யாவருமாக வாய்களை திறந்து நாங்கள் ஆராதிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் யாவருமாக வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி ஆராதிப்போம். We open our mouth and we worship him. We pray to him. Hallelujah. We give thanks to him. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு நன்றி செலுத்தும் முகமாக எங்களை கூட்டி சேர்த்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரை நடத்தி சென்றமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, எங்களை பலப்படுத்தி வந்தமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்த எல்லா போராட்டங்களிலும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே சரியான இடத்துல நிறுத்தி வைத்திருக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிதாவே, எங்களுக்கு வரும் எல்லா கஷ்டங்களை பார்க்கிலும் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு மேலானவராய் பெரியவராய் இருக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். Oh Father, we thank you that you are greater than all our problems, all our tribulations, oh Father. We thank you, Master. We glorify your name, oh Lord. உங்களை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை நோக்கி வருகிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தாவே திசை திருப்புகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you, Master. உங்களை நன்றி செலுத்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உங்களை கௌரவப்படுத்துகிறோம் ஆண்டவரே. Oh Father, we glorify your name, oh Lord.
We honor you, Master. We thank you, Jesus. We praise you, Master. Hallelujah. Oh, we thank you, Master, that you gave us this beautiful morning for us, oh Lord. நன்றி ஆண்டவரே, இந்த நல்ல அதிகாலை வேளைகளை தந்திருக்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு சுகபலம் உள்ள ஒரு நாளை எங்களுக்கு தந்திருக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒரு ஆரோக்கியமான நாளை எங்கள் யாவருக்கும் தந்திருக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களுக்கு தருகிறதான பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Oh, we thank you, Lord. We praise you, Master. We glorify your name, O Lord. நன்றி ஆண்டவரே, உங்களை உயர்த்துகிறோம் சுவாமி. உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு இடைப்படுகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த நாளில் எங்களை நடத்தும்படியாக வருகிறோம் சுவாமி. இயேசுவே, நாங்கள் வந்த உள்ளத்தோடு போகாமல் ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீக ஆசீர்வாதங்களை, தெய்வீக சுகத்தை பெற்று செல்ல எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வருகிறோம். ஒவ்வொருவரை தொடும்படியாக வருகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்தும் முகமாகவே நாங்கள் குடும்பமாக கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்தும் முகமாகவே நாங்கள் கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. Oh Father, we come together to give thanks to you, Lord. We praise you, Master. Oh Holy Spirit, we welcome you, Holy Spirit. Lead us in your way, O Lord. ஆவியானவரே, உங்களுடைய பாதையை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான சிக்கல்கள் வந்தாலும் எல்லாவற்றிலும் எங்களை நடத்த வல்லவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. நாங்கள் அறியாததும் எட்டாததுமான இடங்களுக்கு எங்களை கொண்டு சேர்க்க வல்லவராய் இருக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இது எப்படி என்னால் ஆகும் என்று நாங்கள் நினைத்த போதெல்லாம் கர்த்தாவே, நீங்கள் அதை எங்களுக்கு செய்து தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you, Master. We thank you. We glorify your name, O Lord. We exalt your name, O Lord. We thank you, Jesus. Hallelujah. நாங்கள் ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனை பாடலை பாட போகிறோம். அதிகாலை நேரம் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. பலனே கண்மலையே, நன்றி நன்றி ஐயா. பலனே கண்மலையே, நன்றி நன்றி ஐயா. பெரியவரே உயிரே, நன்றி நன்றி ஐயா. பெரிய
அறிபவரே, நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கு. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. நலன் தரும் நல் மருந்தே, நன்றி நன்றி ஐயா. நலம் தரும் நல் மருந்தே, நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே, நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கு. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாலும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கு. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. நன்றி ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, நீங்களை ஆளுகை செய்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதை ஆண்டவரே எங்கள் யாவருக்கும் தந்திரே கர்த்தாவே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை பொழுதை ஆண்டவரே எங்கள் யாவருக்காகவும் தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Oh Father, we thank you that you gave us this beautiful morning for everybody, oh Lord. We thank you Master. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு அசைவாடுகிறமைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் தருகிற பலத்துக்காக நன்றி ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கூக்குரலை கேட்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கூப்பிடுகிற பொழுதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு மறு உத்தரவு தருகிறமைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு பலத்தை தருகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் அசைவாடுகிறமைக்காக ஸ்தோத்திரம். தேவ கிருபை ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, நாளைகளை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே, எங்களை பலப்படுத்தும்படியாக உங்களை பாதத்தை நோக்கி வருகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அறிந்த உள்ளத்தோடு உங்களை நோக்கி வருகிறோம் ஆண்டவரே. நீங்கள் செய்கிற எல்லா உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. We thank you Master. We glorify your name, O Lord. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களுடைய கண்மலையாக இருக்கிறமைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. We glorify your name, O Lord. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தி நடத்துகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் யாவருமாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாட போகிறோம். இந்த நாளில் கூட நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் யாவருமாக சந்தோஷமாக இருப்பீர்கள் என்பதாக. We believe that you all are happy to be here today because the God has done beautiful things and big things in our life. How many of you are happy to be here today? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? இந்த நாளில் கூட நாங்கள் யாவருமாக கரங்களை தட்டி சந்தோஷமாக இந்த பாடலை பாட போகிறோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே,
எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. சுராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜானில் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜானில் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா பலவீன நேரங்களிலும் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி நடத்தியமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா சுகவீனமான நேரங்களிலும் ஆண்டவர் எங்களுக்கு சுகத்தை தந்தமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடுமாற்றங்கள் வருகிற பொழுது கர்த்தாவே எங்களை சரியான பாதையில நடத்தியமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய சிறைகளில் மத்தியில் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த ஒரு தீங்கும் எங்களை அணுகாதபடி ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களும் அகன்று போகட்டும் ஆண்டவரே. உங்களது பலன் ஆண்டவரே எங்களை கிட்டி சேரட்டும் ஆண்டவரே. உங்களது சுகம் ஆண்டவரே, உங்களது ஆரோக்கியம் எங்களை கிட்டி சேரட்டும் ஆண்டவரே. உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஐயா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We glorify your name, O Lord. We exalt your name, O Lord Jesus. Hallelujah. We thank you, Master. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. We thank you Lord. Oh, glory be to God, He has lifted me up, He has lifted me up, I know. He has reached out His hands and He lifted me up. That's why I love Him so. I love Him more and more. I love Him more and more. When I stand upon the other shore, I'll praise Him more and more. And I stand upon the other shore, I'll praise Him more and more. ஓர் தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். Oh, glory be to God, He has lifted me up, He has lifted me up, I know. And He lifted me up, that's why I love Him. I love Him more and more. I love Him more and more. When I stand upon the other shore, I'll praise Him more and more. And when I stand upon the other shore, I'll praise Him more and more. Hallelujah. இத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க. கர்த்தர் தாமே இந்த கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை நடத்தி வந்திருக்கிறார். ஆகவே நாங்கள் சந்தோஷ குரலாக, சத்தமுள்ள குரலாக நாங்கள் அவரை துதிக்க வேண்டும். நாங்கள் யாவருமாக வாய்களை திறந்து துதிக்கவே வந்திருக்கிறோம். நாங்கள் சத்தத்தை உயர்த்தி அவரை நோக்கி துதிப்போம். நாங்கள் சத்தத்தை உயர்த்தி துதிக்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும், எங்களுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும், எங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை ஆண்டவர்களை காட்டுவார். ஆகவே நாங்கள் சத்தங்களை உயர்த்தி நாங்கள் அவரை துதிப்போம். நாங்கள் ஒரு அரை மணித்தியால மாத்திரமாக துதிப்பதற்காக வந்திருக்கிறோம். நாங்கள் அங்குமிங்கும் பார்க்காத படிக்க நாங்கள் ஆண்டவரை நோக்கி மாத்திரமே எங்களுடைய துதிகளை பதில்களை நாங்கள் ஏறெடுப்போம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவை எங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு தந்திருக்கிற பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, எங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உங்களது கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு தந்திருக்கிற பலத்துக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு இடைப்படுகிறமைக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, எங்களோடு இடைப்படுகிறமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Come bless the Lord, all servant of the Lord, who stand by night in the house of the Lord. Lift up your hands in the holy place and bless the Lord, and bless the Lord. Oh, taste and see that the Lord is good. Oh, taste and see that the Lord is good. Oh, taste and see that the Lord is good. And bless the Lord, and bless the Lord. From the merry clay, He gave us song in the mouth to sing, a song of praise, a song of praise. ஆராதிப்போம் இயேசு ராஜனை, அக்காலத்தில் நிற்கும் ஊழியரை
வல்லவர் ஆராதிப்போம் ராஜனை தூக்கினாரே கண்மலை மேல் நாவில் தந்தார் துதி பாடுவே ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை சேற்றில் நின்று எங்களை தூக்கி எடுத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே, கஷ்டத்தில் இருந்த ஆண்டவரே எங்களை தூக்கி எடுத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. அதற்காக ஒரு நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாள்தோறும் ஐயா எங்களை நடத்தி வருகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உங்களுடைய நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நாள்தோறும் ஆண்டவரே எங்களுக்கு பகுத்தறிவுகளை தந்து நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை காட்டுகிறமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, எங்களுக்கு சரி எது பிள்ளை எது என்பதை கர்த்தாவே எங்களுக்கு காட்டி வருகிறமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நடக்க வேண்டிய ஒவ்வொரு பாதைகளை ஆண்டவரை எங்களுக்கு காட்டி வருகிறமைக்காக நன்றி. நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை ஆண்டவரே சரியாக எடுப்பதற்கு எங்களுக்கு ஆண்டவரை உதவி செய்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. Oh Father, we thank you that you help us to make a right decision in our life, oh Lord. Oh Father, we thank you that you are leading us, you guiding us in the right path, oh Lord Jesus. Oh Father, we thank you, you help us to grow our children in the right way, oh Lord. We praise you, oh Master. Oh, we thank you for your words, oh Lord. Every day that you are feeding us with your words, oh Lord, we thank you for that too, Lord. We praise you, Master. We glorify your name, oh Lord. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுடைய வார்த்தைகளை புடமிடுகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உங்களுக்கு நன்றி ராஜா. Oh Father, we thank you, Lord. We praise you, Master. We glorify your name, oh Lord. We exalt your name, oh Lord Jesus. We praise you, Master. We lift up your name, oh Lord. Oh Father, we thank you that you are wipe out all our tears, oh Lord. நன்றி ஆண்டவரே, எங்களுடைய எல்லா கண்ணீரையும் துடைத்த ஆண்டவரே, எங்களுக்கு ஆறுதலை தருகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறமைக்காக நன்றி. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறமைக்காக நன்றி. Oh Father, we thank you that you are Father to all of us, oh Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் கர்த்தாவே. We praise you, Master. We glorify your name, O Lord. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி 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 நன்றி. கண்டீரெல்லாம் துடைக்கின்றீர், காயமெல்லாம்
கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ, காயமெல்லாம் ஆற்றுகிறீ. நன்றி 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 நன்றி. நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே, நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே. நன்றி 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 நன்றி. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. திரும்பமாக உங்களுடைய பாதத்தை நோக்கி வருகிறோம் ஆண்டவரே. இதுவரை வேலை ஆண்டவரே எங்களோட இடைப்பட்டமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. காலை வேளையிலே வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் கெண்டன் பெத்தானியா சபை சார்பிலும் உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். And we welcome all of you in the name of Jesus Christ on behalf of Kenton Bethany. இந்த வேளையிலே மேய்ப்பனிடம் இருந்தும் குடும்பத்திலும் இருந்து உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறோம். அவர்கள் இலங்கையிலே தங்களுடைய ஓய்வு நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்கள் ஜெபங்களுக்காக நன்றி. And we thank you for your prayers and blessings from our pastors who are in Sri Lanka at the moment having a good time in their holiday. இந்த வேளையிலே நாங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். தங்களுடைய ஞாயிறு பாடசாலைக்கு அவர்கள் செல்லிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் எழும்பி நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். And we are going to pray for our children who are going to go for their Sunday school. We ask all of the children to stand up so we could pray for them. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான பிள்ளைகளை எங்களுக்கு இந்த சபைக்கு தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். Lord, thank you for all the wonderful children that you've given us for this church. நீங்கள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் அறிவிலும் ஆண்டவரே வளர்ந்தது போல இந்த பிள்ளைகளும் வளரும்படியாய் நாங்கள் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. As you grow up in wisdom and in obedience, we ask and bless these children so that they grow similarly, Lord. அவர்கள் இள வயதிலேயே சத்தியத்தை கற்று கத்தாவே மற்றவர்களுக்கு சாட்சியாக தங்களுடைய நண்பர்களுக்கும் பாடசாலைகளிலும் இருக்க அவர்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். Lord, we pray that in the young age itself they understand the word of God and they preach that and they be a blessing to all those friends in the school of Father. கற்றுக்கொள்ளுகிற யாவும் அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஞாபகத்தில் இருக்கும்படியாய் ஆவியானவர் அவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். And whatever they study, let them remember it throughout their life and the Holy Spirit strengthen them, that we pray. கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களை நினைவு கூறுகிறோம். And we think of all the teachers who are teaching them as well. அவர்களும் ஞானத்திலும் அறிவிலும் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க தேவன் தாமே அவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். And we pray that you strengthen them in the godly wisdom and knowledge so they could teach the children. எல்லாவற்றையும் மரித்துவித்த இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறோம் நல்ல பிதாவே. We ask this everything in the name of Jesus Christ who has died, resurrected and coming again. Amen. பிள்ளைகள் தங்களுடைய பாடசாலைக்கு செல்லலாம். முடிந்தபின் கூட்டி வாருங்கள். Children may go to their Sunday school. Bring them after the service, please. ஹல்லேலூயா. Hallelujah. உற்சாகமாக இருக்கிறீர்களா? Are you encouraged? நல்லதொரு காலை பொழுது. It is a good morning. குளிர் மறைந்து கொஞ்சம் வெப்பம் தெரிகிறது. The cold is slowly drifting away and we can see a little bit of heat coming out. ஆகவே உடலில் மாத்திரமல்ல ஆன்மாவிலும் நாங்கள் உற்சாகமாக இருக்க வேண்டும். Not only in the body but in our spirit too we need to be encouraged. மாம்சமோ பலவீனமானது ஆனால் ஆவியோ உற்சாகமானது என்று வேதம் சொல்லுகிறது. The flesh might be weak but the spirit is encouraged, the scripture says. ஆகவே எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது அது ஒரு உற்சாகத்தின் வேளையாக காணப்படுகிறது. And we can abandon everything and when we are in the presence of God it is a time for encouragement.
நான் இன்று உங்களோடு ஒரு சற்று வித்தியாசமாக வளமையாக சொல்வது போல இன்னும் ஒரு சத்தியத்தின் வெளிப்பாடை உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். Today I would like to say something different, to reveal the truth in a different aspect. இந்த பகுதியை சில ஊழியர்கள் எடுத்து பாவிப்பதில்லை. Some of the ministers do not even touch this subject. இந்த பகுதிக்குள் போகும் பொழுது ஒரு நம்மை அறியாமலே நமக்குள்ளே ஒரு பயம் ஏற்படுகிறது. When we think of this subject without even realizing, we have a little bit of fear entering us. ஆனால் நாங்கள் சத்தியத்தை பேசியே ஆக வேண்டும். But we need to talk about the truth. அப்பொழுதுதான் சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். That's when the truth will set us free. நான் இதுக்கு என்ன தலைப்பு கொடுப்பதென்று இன்று காலை வரும் மட்டும் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். And to what kind of a topic should I give? I was thinking till this morning. 10-11 பக்கங்கள் நான் எழுதி டைப் பண்ணி எடுத்த பின்பும் தலைப்பு எனக்கு தெரியாமல் நான் தவித்துக் கொண்டிருந்தேன். Although I prepared and printed out 10 or 11 pages, I did not know what kind of a topic should I name this. காலை 3:15 போல எழும்பினேன். And I woke up around 3:15 this morning. உடல் பலவீனமாக காணப்பட்டது. My body was weak. என்னால் நிற்க முடியுமோ என்று நான் யோசித்தேன். I was even thinking whether I could stand up. அவ்வாறாக நான் பலவீனமாக காணப்பட்டேன். I was very weak. அப்பொழுது நான் கர்த்தரிடம் ஆவியானவரை கேட்கிறேன், எனக்கு ஒரு தலைப்பு தாங்க, நான் மெசேஜ் எடுக்க வேண்டும் என்று. And then I asked the Holy Spirit that give me a title because I need to give it the sermon today. 5:30க்கு சகோதரி கீழே இறங்கி சென்றார். 5:30 my sister came down. அப்பொழுது நான் ஆவியானவரை கேட்டேன், என்ன தலைப்பை கொடுப்பது என்று. Then I asked the Holy Spirit, what kind of a topic should I give? எனக்கு தந்த தலைப்பு அது சரியோ தெரியாது, ஆனால் தந்த தலைப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I do not know whether it's correct, but I want to share the title that I received from the Holy Spirit today. நம்மை தடை செய்பவன் யார்? Who is the one who blocks us? நமது வாழ்க்கையிலே பலவிதமான தடைகள் ஏற்படுகிறது. There are many blocks and barriers in our life. நாம் ஆசீர்வாதமாக காணப்பட முயற்சி செய்யும் பொழுது பல தடைகள் நமக்குள்ளே வருகிறது. Although we try to become blessed, there are many blocks that we encounter. காலை மாலையாக நாங்கள் ஓடுகிறோம், உழைப்பை காண வேண்டும், ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று ஓடுகிறோம். And we strive and strive abundantly so that we could become rich. ஆனால் வீட்டிலே பணத்தை காணவில்லை. But there's no money in our house. ஓடுகிறோம், வேலைக்காக உயர்வுக்காக ஓடுகிறோம், அதிலே தடை காணப்படுகிறது. And we are running for employment, for promotion, but there is still a stoppage there. நல்லதொரு வீட்டை தேடி ஓடுகிறோம், காலங்கள் போகிறது, தடை ஏற்படுகிறது. We are seeking for a good house, there are time is passing, but still we have some பிள்ளைகளுக்கான வரன்களை தேடி ஓடுகிறோம், அதிலே தடை ஏற்படுகிறது. We are looking for alliances for our children, but we still have stops or barriers there too. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பாடசாலை கிடைக்க வேண்டும் என்று அதிலே தடை ஏற்படுகிறது. And we pray for our children so that they receive good school education, but then there is blocks there as well. ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்கிறோம், ஆனால் சுகீனமாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தடைகளை கொண்டு வருகிறது. And we try to live healthily, but sickness comes as a blockage. உற்சாகமாக இருக்க வேண்டும் என்றால் உடனே உடலிலே சோர்வு ஏற்படுகிறது. And the moment we think that we need to live encouragingly, the weariness approaches us. இந்த தடையெல்லாம் கொண்டு வருவன் யார்? Who is the one who brings all these barriers? அதற்கு நானும் நீங்களுமா அல்லது இன்னொருவன் நமக்கு அந்த தடையை கொண்டு வருகிறானா? Is it you and me, or is it someone else who's bringing those barriers? நானும் நீங்களும் இல்லை என்றால் இன்னொருவனுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோமா? If it's not you and me, are we giving space or room to somebody else? அப்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே தடையை கொண்டு வருபவன் யார்? So who is the one who brings barriers in our life? இந்த வேளையிலே நான் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஜெபத்துக்கு வந்தவர்களை எழும்பும்படியா எனக்கு ஆவியானவர் இப்பொழுது சொன்னார். And the Holy Spirit says those who கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஜெபத்துக்கு வந்தவர்கள் came for the night prayer last Friday, please stand up. இவர்களுக்காக சபையார் ஜெபிக்க வேண்டும். The church needs to pray for these people. எனக்கு ஆவியானவர் சொன்னதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். Whatever the Holy Spirit told me, I'm sharing with you. இரவு ஜெபத்திலே ஜெபங்கள் ஆராதனை எல்லாம் உங்களுக்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. And the night prayer, the prayers, the worship was all prepared for us. ஜெபித்தவர்கள் அவர்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்கள், நீங்கள் உட்கார்ந்து இருப்பவர்கள். And those who are prayed, they prayed, and those who received the blessings are the ones who are seated. தயவு செய்து கரங்களை அவர்களுக்கு நேராக நீட்டுங்கள். Lift up your hands against them. ஜெபிப்போமா? இவர்களுக்காக ஜெபியுங்கள். Shall we pray for them? ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Father. அருமையான சகோதர சகோதரிகளுக்காய் நன்றி. We thank you for these ஆண்டவரே, brothers and sisters. உங்கள் சமூகத்தில் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் ஜெப வீரர்களை நீங்கள் எழுப்பியிருப்பதற்காய் நன்றி. Thank you for the prayer warriors that you have raised in your presence for those who pray for the others. தங்கள் நேரத்தையும் தூக்கத்தையும் பார்க்காமல் விழித்திருந்து மற்றவர்களுக்காக ஜெபித்த இந்த
அருமையான ஆத்துமாக்களை உங்கள் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். Without bothering about their sleep and their tiredness, they stood up and they woke up, they stayed up and prayed for the other souls. Thank you for them. ஆவியானவரே, இவர்களின் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். Holy Spirit, we ask and pray that you fulfill their shortcomings. மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் இந்த உள்ளங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் கட்டணும்படியாய் ஜெபிக்கிறேன். We pray that you command good health and good prosperity to all those who pray for the others. இவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. Let their needs be met. இவர்கள் சுகித்திருப்பார்களாக. Let them be ஐஸ்வரியர்களாய் இருப்பார்களாக. Let them be enriched. தேவைகள் சந்திக்கப்படுவர்களாய் இருப்பார்களாக. Let their needs be met. ஆரோக்கியமும் சுகமும் இவர்கள் வீட்டிலே தங்கி இருப்பதாக. Let the health and goodness remain in their household. எல்லாவற்றையும் ஜீவனுள்ள தேவனிடம் கேட்டு நிற்கிறோம் நல்ல பிதாவே. And we ask everything in the living God. Amen. Thank you. இருங்க. Thank you. நான் ஏன் அவர்களை எழுப்பச் சொன்னேன் என்று இப்பொழுது சொல்லுகிறேன். I will tell you why I asked them to stand up. சகோதரி மேரி அவர்கள் தான் ஜெபத்தை எடுத்திருந்தார்கள். Sister Mary led the prayer. அவர் என்னை பற்றி என்னிடம் ஜெபிக்கும்படியாக ஒரு விஷயத்தை சொன்னார். She asked me to pray for a certain matter. அதுவும் அவர் தடங்கித்தான் என்ற பெயரை சொன்னார். And she wasn't even sure of my name. அந்த பெயர் அவருக்கு வாய்க்குள் வரவில்லை அந்த வேளையில். Even my name did not come into her mouth. நானும் கவனித்துக் கொள்ளவில்லை. I was watching and observing. ஆனால் இன்றைய முதல் வாக்கியத்தின் வசனத்தை தான் அவர் சொன்னார். And she told me the first word that I am going to say. எனக்கு தேவன் தந்த அந்த வசனத்தை சொல்லித்தான் அவர் எனக்கு ஜெபிக்கும்படியாய் சொன்னார். And she asked me to pray for the exact word that God gave me to speak today. ஆவியானவர் எவ்வாறு நம்மோடு இடைப்படுகிறார் என்பதற்கு ஒரு உதாரணம். That is a great example how the Holy Spirit intercedes with each one. எல்லோரும் யோவான் 8ஆம் அதிகாரம் 42 43 வசனங்களை எடுத்துக்கொள்வோம். Shall we turn our Bibles to John chapter 8 verse 42 43? யோவான் 8ஆம் அதிகாரம் 42 43. John chapter 8 verse 42 43. எடுத்துக்கொண்டீங்களா? Have you taken that? இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறீர்கள் அல்லவா? Jesus said to them, if God was your father, you would have love for me, because it was from God I came and I am here. I did not come of myself, but he sent me. Why are my words not clear to you? Is it because your ears are shut to my teaching? என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? Why are my words not clear to you? இயேசு போதித்துக் கொண்டிருக்கிறார். Jesus is preaching. ஆனால் யாரும் அதை கேட்பதாக இல்லை. But no one seems to be listening to it. ஏதோ தானோ ஒன்று இருக்கிறார்கள். They were just idling there. அவரிடம் கேள்விகள் கேட்கிறார்கள். They are asking him many questions. ஏதோ மனமில்லாமல் இருக்கிறார்கள். They were not even in full spirit. அப்படியாய் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? So how are we then? வசனத்தை கேட்பவர்களாக இருக்கிறோமா? Are we the people who listen to this word of இல்லை God? அறியாமல் அதை கேட்க மனமில்லாமல் இருக்கிறோமா? Or is our ears shut to those words? அப்படியாய் இயேசுவே சத்தியத்தை உரையாடும் பொழுது மக்கள் அவரிடம் கேள்வி கேட்கும் பொழுது நாங்கள் வசனத்தை சொல்லும் பொழுது எங்களிடம் எவ்வாறாக கேள்வி கேட்பார்கள்? Even if people were able to ask questions from Jesus Christ himself, then இயேசுவின் சத்தியத்தை அறிய மனமில்லாமல் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. and that they were not their ears were shut to their teaching, the scripture says. நாங்கள் தினமும் ஞாயிறு வருகிறோம், மற்ற ஜெபங்களுக்கு வருகிறோம். We come every Sunday and we take part in all other prayers as well. வார்த்தைகளை கேட்கிறோம். We are listening to the word of God. ஜெபிக்கிறோம். Praying. ஆனால் எங்கள் வாழ்க்கையிலே தடைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. But the barriers are continuing to happen in our lives. அப்படியாயின் அதற்கு காரணம் என்ன? If that is the case, what is the reason for that? நாங்கள் மனதோடு கேட்கிறோமோ மனதில்லாமல் கேட்கிறோமோ? Are we listening with full heart or அது not? எங்கள் உள்ளத்துக்கு தான் தெரியும். Only our heart knows that. ஆகவே இயேசு போதிக்கும் பொழுது மக்கள் மனமில்லாமல் இருக்கிறார்கள். And even when Jesus was preaching, people were not able to understand him. என்ன காரணம் இதற்கெல்லாம்? What is the reason for that? என்ன காரணமாக இருக்கும்? What could be the reason? எங்களுக்கு மனமில்லாமல் போகும் பொழுது அது எங்களுக்கு தெரியும் என்ன காரணமாக இருக்கிறது. When we do not have the heart to listen to, we know what is the reason behind it. இயேசு தரும் பதில் என்ன? What is the answer that Jesus gives? 44வது வசனத்தை பார்ப்போம். யோவான் 8:44. Let us read John chapter 8 verse 44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவன் ஆனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படியே செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனுக்கு பொய்யும் பிதாவாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான்.
You are the children of your father, the evil one, and it is your pleasure to do his desires. From the first he was a taker of life, and he did not go in the true way because there was no true thing in him. When he says what is false, it is natural for him, for he is false and the father of what is false. கவனிங்கள், இங்கே இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் யாரால் உண்டாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். See carefully, what does Jesus say that you are made of? ஆனால் உலகத்திலே மனிதர்களை படைத்தவர் அந்த தேவன் தான். But Lord created us in the world. ஆனால் இங்கே அவர் என்ன சொல்லுகிறார்? But what does he say here? நீங்கள் உங்களுடைய பிதாவின் இச்சைகளின்படி நடப்பதால் நீங்கள் இப்படியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். And you are doing this because you are doing the desires of your father. That's why you are like this. அவரிடத்திலே சத்தியம் இல்லை. There is no truth in them. அவன் பொய்யனுக்கு பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். And he is the father of all the untruth, the false. அவன் ஆதி முதல் கொண்டு இன்று வரை உங்களுக்கு சத்தியத்தை தடுக்கிறான். And from the beginning he is till now he is stopping you from understanding the truth. ஆகவே அவனுடைய இச்சையினால் நீங்கள் சத்தியத்தை கேட்க மனமில்லாமல் இருக்கிறீர்கள். And because of his desire you do not have the heart to listen to the truth. அப்படியாயின் சத்தியத்தை கேட்க மனமில்லாதவர்களை பார்த்து நம்முடைய தேவன் என்ன சொல்லுகிறார்? And those who do not have the desire to listen to the truth, what does God say to them? நீங்கள் யாருக்கு பிறந்தவர்கள் என்பதை பற்றி அவர் சொல்லுகிறார். He is saying that who you are born of. அவனது இச்சையினாலே எங்களுக்கு மனம் கேட்க முடியாமல் இருக்கிறது. And due to his desires our hearts are not allowing us to listen. சத்தியம் அவனிடத்தில் இல்லை. There is no truth in them. ஆகவே நாம் சத்தியத்திலே நிலைநிற்போமானால், And if you would remain in the truth, நாங்கள் யாருடைய பிள்ளைகளாக காணப்படுவோம்? then whose children would we நாம் belong? தேவனுடைய பிள்ளையாக காணப்பட வேண்டுமானால், And if we are to remain as the children of God, தேவனுடைய வசனத்தை அறிபவர்களாக இருக்க வேண்டும். then we need to understand the word of God. கேட்க மனதுள்ளவர்களாக இருக்க We need to வேண்டும். heart and desire to listen to that. அப்படி இல்லை என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக காணப்பட மாட்டோம். And if we are like that, if it not, we won't be like the church. உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். And Lord says you are made of your father the evil one. அவன் பொய்யனுக்கு பொய்யனாக இருக்கிறான். And he is the false of the false. அவனுடைய பொய்யினை கேட்கவே நீங்கள் மனதாய் இருக்கிறீர்கள். And you have the heart and desire to listen to his son. அதான் இன்றும் கர்த்தர் நம்மிடம் கேட்கிறார். And Lord is asking us today, என்னுடைய சத்தியத்தை கேட்க நீங்கள் மனமில்லாமல் இருக்கிறீர்களா? are you not having the heart to என்னுடைய understand சத்தியத்தை my son? அறியாமல் இருக்க விரும்புகிறீர்களா? Do you not have the desire to understand the truth? அவன் ஆதி முதல் கொண்டு கொலை பாதகனாய் இருக்கிறான். அவனுடைய சொல்லை கேட்கிறீர்களா? And from the beginning he was a taker of life. Are you willing to ஆகவே listen to எங்கே his word? யார் முடிவெடுக்க வேண்டும்? So who need to take the decision here? நான் தான் முடிவெடுக்க வேண்டும். I need to take the decision. கேட்க மனமில்லாதவர்களாய் இல்லாதபடி, And without being a person who do not have the heart to listen, தேவன் சொல்வது போல கேட்க செவி உள்ளன் கேட்க கடவன் என்று and சொல்லப்படுகிறது. as Lord said, those who have ears, let them hear it. அவன் இன்று அல்ல, அவன் ஆதியில் இருந்தே பொய் சொல்லி வருகிறான். Not from today, from the beginning of time he is being telling all untruth. அவன் ஆதியில் இருந்தே கொலை பாதகனாக இருக்கிறான். And from the beginning he was taker of life. அவன் சத்தியத்திலே நிற்பதில்லை. He does not stand in truth. அவன் யார்? Who is he? அவன்தான் ஆதியில் இருந்து இன்று வரை நம்மை நடத்துகிற பிசாசாகிய சாத்தான். And he is the Satan, the evil one who leads us from the ஆக beginning. இவனை பற்றி பேச நாம் தயங்க கூடாது. And we do not have fear to speak about him. இவனை நாம் எதிர்த்து நிற்க தயங்க கூடாது. We do not have the fear to stand against him. சோர்வுகளை கொண்டு வருவான். He brings us weariness. ஆரோக்கியத்தை தடுப்பான். He will stop our நமக்கு வர வேண்டிய ஐஸ்வரியங்களை He தடைப்பான். will block all the riches நம் that belongs தேவைகளை to us. குறைவாக்குவான். And he will reduce our மனதிலே சோர்வை கொண்டு He வருவான். brings us tiredness in our heart மாம்சத்திலே பலவீனத்தை கொண்டு and bring வருவான். weakness in our flesh. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிற உற்சாகத்தின் ஆவி மூலமாக And through the spirit of the encouragement that the Holy Spirit has given us, அவருடைய சத்தியத்தை கேட்க உள்ள அறிவுள்ளவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். and we should be people who have no barriers to listen to the truth of God. நான் சொன்னது போல அவன் இன்று அல்ல, அவன் ஆதியிலிருந்தே கொலை பாதகனாக பொய்யனுக்கு பொய்யனாக இருக்கிறான். As I said, he from the beginning itself he is the taker of life and liar of all nature. இயேசு கேட்கிறார், அப்படியான ஒருவனையா நீங்கள் நம்புகிறீர்கள்? And Jesus asking, and are you believing a person of that nature? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்ப்போம். Genesis chapter 3 verse 1 we'll see. ஆதியாகமம் 3:1. 3:1. Now the snake was wiser than any beast of the field which the Lord God had made. And he said to the woman, has God truly said that you may not take the fruit of any tree in the garden? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது.
வெளிப்பாடுகள் 20:2 வாசியுங்கள். Revelations 22. 22. Sorry. நான் யார் இவன் என்று சொல்வதற்குத்தான் இந்த இரண்டு வார்த்தைகளை உங்களோடு எடுத்திருக்கிறேன். நமக்கு தெரிய வேண்டும் நம்மளுடைய எதிராளியானவன் யார். And we need to see who is our enemy. நமக்கு தடைகளை கொண்டு வருவன் யார் என்று தெரிந்தால்தான் அவனோடு நாங்கள் யுத்தம் செய்யலாம். And if you know who is the one who brings barriers, that's when என்னுடைய we can எதிராளி fight. யார் என்று தெரியாமல் நான் அவனோடு மோதுவதில் என்ன பிரயோசனம்? Without knowing who our opponent is, what's the point of fighting against him? அவனிடம் உள்ள தந்திரங்கள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள We need to வேண்டும். understand his wickedness first. அவன் எவ்வாறான பொய்யை நமக்கு சொல்லுகிறான் என்று அறிந்து கொள்ள வேண்டும். We need to understand what kind of lies that he would tell அவன் us. எங்கிருந்து வருகிறான் எப்படியானவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள We வேண்டும். need to understand where he comes from and what type of person he is. வெளிப்படுத்தின விசேஷம் 22 பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பாருங்கள் பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரை அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். Revelation 22 and 3. And he took the dragon and the old snake, which is the evil one and Satan, and put chains on him for 1,000 years, and put him into the great deep, and it was shut and locked over him, so that he might put the nations in error no longer, till the 1,000 years were ended. வேதாகமத்திலே முதலாவது புத்தகம் ஆதியாகமம். In the Bible, the first book is Genesis. இறுதி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். And the final book is the Revelations. பாருங்கள் முதலாம் அதிகாரத்தில் இருந்தவன் தந்திரமாக And the one who is in the first book பகுதி மட்டும் அவன் இருக்கிறான். And until the end of the chapter. அங்கேயும் சொல்லப்படுகிறது அவன் தந்திரம் உள்ளதாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. And even here he says he's the wicked one. வெளிப்பாடு விசேஷத்திலே சொல்லப்படுகிறது சாத்தான் என்றும் பிசாசு என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை. ஆகவே அவன் ஆதி முதல் முடிவு வரை நம்மோடு இருக்கிறான். And even in the book of Revelation it says the old snake, which is the evil and Satan, which means he's been there from the beginning. அப்படியாயின் அவனது தந்திரம் இன்னும் நம்மை அடிமைப்படுத்துகிறதா? So if that is the case, does his wickedness deceive us yet? அவனுடைய பழைய தந்திரத்தை நம்மிலே அவன் பிரயோகிக்கின்றானா? Is he using his old tactics upon us? இயேசுவின் காலத்தில் அதாவது ஆதியாகமத்தில் இருந்த பழைய சர்ப்பமான சாத்தான் இன்றும் இருக்கின்றான். The old snake which was in the old Genesis chapter is still living today. அது என்ன அவனுடைய பழைய தந்திரம்? What is his old wickedness? அங்கே சொல்லப்படுது பழைய பாம்பாகிய பழைய சர்ப்பம் பழைய என்று சொல்லப்படுகிறது. And he says it's the old snake. அவன் தந்திரம் உள்ளதாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. And he says that he was wicked. ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு. And not to deceive people. அப்படியாயின் அவன் ஜனங்களை மோசம் போக்குவனாக காணப்படுகிறான். So he is a person who deceives, that means. அவன் ஏவாளிடம் எவ்வாறு கேள்வி கேட்கிறான் என்பதை கவனித்து பாருங்கள். And let us understand and see how he asked the question from சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என கேட்கிறான். And he says, has God truly said that you may not take the fruit of any tree? அவன் பாருங்கள் தேவன் சொன்ன வசனத்தை வைத்தே ஏவாளிடம் கேள்வி கேட்கிறான். See carefully, he is using the same word that Lord said and asking questions from Eve. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5. Genesis chapter 3, 2, 3, 4, 5. எல்லோருக்கும் தெரிந்த கதைதான். It is a story that all of us know. ஆனால் அதனுடைய ஆழத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதால் நான் அதை வாசிக்க சொல்கிறேன். And I'm asking you to read so you understand the depth of it. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. Genesis 2, 3, 2 to 5. And the woman said, we may take the fruit of the trees in the garden, but of the fruit of the tree in the middle of the garden, God has said, if you take of it and put your hands, death will come upon you. And the snake said, death will not certainly come to you, for God sees that on that day when you take of its fruit, your eyes will be opened, and you will be as gods, having knowledge of good and evil. நான் சொன்னது போல பார்த்தீர்களா பிசாசானவன் எவ்வாறு ஏவாளை மனம் மாற்றுகிறான். So you see, as I said, how this enemy deceives Eve. அதாவது தேவன் சொன்ன வார்த்தைகளை வர்த்துக்கொண்டே அவளை ஏமாற்றுகிறான். And he uses the exact same word that God said
இந்த கனியை புசித்தால் சாகவே சாவீர்கள் என்று சொன்ன வசனத்தை இவன் என்ன சொல்லுகிறான்? நீங்கள் சாகவே மாட்டீர்கள் என்று சொல்லுகிறான். And if you take it or put hands, death will come to you, but he says no, death will இந்த not கனியை come. புசித்தால் நீங்கள் சாவீர்களா என்று மீண்டும் கேட்கிறான். And he's asking, do you really will die if you take this fruit? நீங்கள் அதை புசிக்கவும் அதை தொடவும் என்று தேவன் சொன்னாரா என்று கேட்கிறான். And he's asking, did God actually say not to touch it or eat it? அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of that? அவன் தேவன் பொய் சொல்லுகிறார் என்பதை சொல்ல வருகிறான். He's trying to imply that Lord is actually lying. அந்த பழத்தை புசித்த பின்பு ஆதாம் ஏவாள் மரித்தார்களா செத்தார்களா? And did anyone die after eating that fruit? அப்படி என்றால் தேவன் பொய் சொன்னாரா? But that means did the Lord actually lie? அந்த பழத்தை புசித்தால் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்னாள் ஏவாள். And Eve said, if you eat that fruit, you are going to die. அப்படியாய் நம்முடைய மனதிலே இப்பொழுது ஒரு கேள்வி எழும்பும். So there might be a question in their heart after eating the fruit. நம்முடைய தேவன் பொய் சொன்னாரா? Did our Lord actually lie? அந்த பழத்தை புசித்த பின்பு ஆதாமும் ஏவாளும் மரிக்கவில்லை. After eating that fruit, Adam and Eve did not die. நம்மிடம் அப்படி கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? If anyone asks us of that question, what would be our அந்த இடத்திலே answer? ஏவாளும் ஆதாமுமாக நாங்கள் இருந்தால் என்ன பதில் And சொல்லியிருப்போம்? if we were there as Adam and Eve at that time, what would be our answers? தேவன் சொல்லுகிறார் சாகவே சாவீர்கள் என்று. God says that you will ஆனால் die. சாத்தான் சொல்லுகிறான் சாகவே மாட்டீர்கள் என்று. But the enemy says, no, you won't die. அந்த கனியை புசிக்கிறார்கள். And they eat their fruit. ஆதாம் ஏவாளும் சாகவில்லை. And Adam and Eve does not actually die. அப்படியாயின் தேவன் பொய் சொன்னாரா என்ற கேள்வியை சத்துருவானோ நமக்குள்ளே எழுப்புகிறான். So the enemy brings a question in our heart. இதுதான் அவனுடைய பழைய தந்திரம். This is his old trick. அவன் தந்திரமாகத்தான் நம்மை மடக்குகிறான். And he deceives us with wickedness. அவன் பொய்யனுக்கு பொய்யனாக இருக்கிறான். And he is the false of false. பொய்யனுக்கு பிதாவாக And இருக்கிறான். he is the father of all கொலை false. பாதகனாக இருக்கிறான். And he is the one who takes life. அவன் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிப்பதற்கு And in order to separate us from our அவன் Lord, இப்படியான தந்திரமான காரியங்களை நமக்குள்ளே புதைக்கிறான். and he buries these kind of wickedness in our hearts. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் சாத்தான் சொன்னது. And the enemy said that in the day that you take the fruit, your eyes will be open and you will be as gods, having knowledge of good and evil. அப்படியாயின் சாத்தான் சொன்னது உண்மையா? And is it true what the enemy said? இங்கே கவனியுங்கள், நமக்கு ஒரு பலமான சத்தியத்தின் வெளிப்பாடு தேவைப்படுகிறது. See, we need the actual revelation of truth here. இங்கே தான் ஒரு வெளிப்பாட்டை தேவன் நமக்கு தர முயற்சிக்கின்றார். God is trying to give us a revelation here. ஆவியானவர் சொல்கிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். And the Holy Spirit said, those who have ears, let them hear it. Listen to it carefully. தேவன் பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்ல. He is not a son of mankind to lie. அவர் சொன்னதிலே நிற்கின்ற தேவன். And he is a Lord who stands by what he said. And he is a living God. தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன். And he is a Lord who gives blessings to his children. பூமியிலே வாழுகின்ற தந்தையிடம் கல்லை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ என்று கேட்ட தேவன் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லுகிறார். And in the Lord says in the heavenly earthly fathers, if anyone asks for a stone, would he give a snake? And what would your heavenly father do? ஆகவே தேவன் பொய் சொன்னாரா என்பதற்கு நாம் பதிலை கண்டுபிடிக்க வேண்டும். So we need to find the answer. Did God actually lie? ஆதியாகமம் 1:26. Genesis 1:26. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக் கடவர் என்றார். And God said, let us make man in our image like us, and let him have rule over the fish of the sea and over the birds of the air and over the cattle and over all over earth and over every living thing which goes flat on the earth. முதலாவது வரிகளை பார்த்தால் தமது சாயலாகவும் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று தேவன் சொல்கிறார். And God says in the first line, let us make man in our image like us. ஆகவே மனிதனை தனது சாயலாக தேவன் படைக்கிறார். And God creates mankind according to his own image. அதை உறுதி செய்வதற்கு 1:27 மீண்டும் சொல்கிறது. And to confirm that 1:27 said, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். and God made man in his image. அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். In the image of God he made him. ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். Male and female he made them. ஆகவே தேவன் நம்மை படைக்கும் பொழுது அவருடைய சாயலாகவே நம்மை படைத்திருக்கிறார். And when God created us, he created us in his image. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை, அதாவது மனிதர்களை தேவ சாயலாக படைத்ததை
முன்கூட்டியே சாத்தான் அறிந்திருந்தான். An enemy even knew beforehand that God, when he created his children according to his image. இல்லை என்றால் அந்த வலு சர்ப்பமானதுக்கு எப்படி தெரியும் இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது? So how would if not, how would the snake know that this fruit should not be eaten? தேவ மனிதர்களாக, அதாவது தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனிதனை சத்துருவானவன் சாத்தான் எனப்படும் பிசாசு மேற்கொள்ள முடியாது. And those who have been created in the image of God, the enemy cannot overcome him. தன்னுடைய திட்டம் நிறைவேறாது என்பதற்காக அவன் ஏவாளை அணுகுகிறான். And because to fulfill his plan, he approaches Eve. தேவனுடைய சாயலிலே நாம் காணப்பட்டால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக காணப்படுவோம். And if we are in the image of God, children of God, then we need to know everything else too. அப்படியாயின் இந்த சத்துருவான சாத்தானுக்கு எப்படி தெரியும்? Then how would the enemy, the Satan, know this as தேவன் well? எப்படி தனது சாயலாக படைத்தார் என்பது அவனுக்கு தெரியும். How would he know that God created man according to his own image? நாம் அறிந்து கொள்ள வேண்டும், யார் இந்த சாத்தான், அவன் எங்கிருந்து வந்தவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள So வேண்டும். we need to understand who this enemy and where he came from. எப்பொழுது வந்தான்? When did he come? உலகத்தை படைத்த பின்பா? After creating the world? அவன் உலகத்தை படைக்க முன்பதே இருக்கிறான். And he was there, he existed even before the world was created. உலகம் ஒழுங்கின்மைக்கு முன்பதாகவே சத்துருவான இந்த பிசாசு இருக்கிறான். Even before the world was created in an orderly manner, the enemy, the Satan, lived. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12, 13, 14. Ezekiel 28, 12, 13, 14. அவன் எங்கிருந்து வருகிறான், எப்போது வந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதத்திலே எங்கும் சொல்லப்படவில்லை அவன் எப்பொழுது எங்கிருந்து வந்தது என்று. எசேக்கியேல் 28 பார்ப்போம். In Ezekiel 28 we'll see, மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமதம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்க முதலான சகலவித இரத்தினங்களும் பொன்னு முன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயப்படுத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையேற்றிருந்தாய். 12 onwards. Son of man, make a song of grief for the king Tyre, and say to him, this is what the Lord has said, you are all wise and completely beautiful. You were in Eden, and the garden of God. Every stone of great price was your clothing, and sardius, the topaz, and the diamond, and the beryl, and onyx, and jasper, the emerald, and carbuncle. Your storehouses were full of gold, and things of great price were in you. In the days when you were made, they were got ready. I gave you your place with the winged one. I put you on the mountain of God. You went up and down among the stones of fire. There has been no evil in you, in your ways from the day when you were made, till sin was seen in you. பாருங்கள், 14வது வசனம் சொல்கிறது, நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். And said, you are to protect, you are a tabernacle, blessed for that. அவன் கேருவின்களில் ஒருவனாக காணப்பட்டிருக்கிறான். And he was one of the tabernacle. ஆனால் அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி அவனிலே அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது. But from the day he was created till sin was seen. ஆனால் அது மட்டும் அவன் வாழ்விலே குறைவற்றிருந்ததாக சொல்கிறது. And until that time there was no evil in him. இன்னும் விளக்கமாக நாங்கள் பார்க்க வேண்டுமானால் ஏசாயா 14ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். And if we have to read this more clearly, let us turn our அவன் எவ்வாறு காணப்பட்டிருக்கிறான்? How was he looking? அவன் எந்த இடத்திலே இருந்திருக்கிறான்? Where was he? எவ்வாறு தன்னை தாழ்த்தி கொண்டான்? How did he show himself? பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டான். How was he pushed away from heaven? 12வது வசனம், அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழவட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீட்டிருப்பேன். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். 12 to 15. How great is your fall from heaven, O shining one, son of the morning.
How are you cut down to earth, low among the dead bodies? For you are said in your heart, I will go up to heaven. I will make my seat higher than the stars of God. I will take my place on the mountain of meeting place of the gods in the inmost parts of the north. I will go higher than the clouds. I will be like the Most High. But you will come down to the underworld, even to its inmost parts. பாருங்கள், அவன் தேவனோடு ஒரு போட்டி போடுகிறான். See, he's having a competition with அவன் God. அதிகாலையின் மகனான விடிவெளியாக பரலோகத்திலே காணப்பட்டிருக்கிறான். And he was the son of the shining one of the morning. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு கர்வம் பெருமை ஏற்படுகிறது. But he has pride in him. நான் வானத்துக்கு ஏறுவேன் என்று சொல்லுகிறான். And he says, I will go up to heaven. அதாவது தேவாதி தேவனுக்கு மேலாக நான் ஏறுவேன் என்று And சொல்லுகிறான். he's saying that I will go above the God of gods. ஆராதனை கூட்டங்களிலே நான் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்று சொல்லுகிறான். And he says, I will stay in the mountain meeting place of the gods. அப்படியாயின் அவன் எந்த இடத்தை நோக்கி பயணிக்கிறான்? So which direction is he traveling? நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன் என்று சொல்லுகிறான். He says, I will go higher than the clouds and be like the Most High. உன்னதங்களிலே காணப்படுகிறவர் ஒரே ஒரு மகா பெரிய தேவன் மாத்திரமே. The one who is in the higher in the clouds is there's only one அப்படியாயின் இந்த God. பிசாசானவனுக்கு எப்பொழுதும் தேவனோடு ஒரு போட்டி காணப்படுகிறது. So this enemy Satan has a competition always with God. தேவன் கொண்டு வருகிற எந்த திட்டத்தையும் அவன் முறியடிக்க வேண்டும் என்று பின்னாலே திரிகிறான், So சுற்றி திரிகிறான். whatever the plan of God, he wants to break that. அவனுடைய ஆசை நிறைவேறத்தான் இங்கே அவன் வருகிறான். And to fulfill his desire, that's why he comes இந்த here. இடத்திலே தான் அவன் கண்டுகொள்ளுகிறான், தேவ சாயலாக மனிதர்களை படைத்து தேவன் தன்னை இன்னும் மகிமைப்படுத்த போகிறார் என்று. And in this place he finds out that God is going to create men like people like his image and glorify him more. அப்படியாயின் சாத்தான் நமது தேவ சாயலை எப்படி பிரித்தெடுத்தான்? So how did the enemy take away the God image from us? எவ்வாறு சாத்தான் தேவ சாயலிலிருந்து மனிதனை பிரித்தெடுத்தான்? How did Satan take away the image of God from man? ஆதியாகமம் 3 அதிகாரம் 10-11 பார்ப்போம். Genesis 3:10 and 11, let's see. பாருங்கள், சாயல் தேவ சாயலில் இருக்கும் பொழுது அவனுடைய திட்டம் நடைபெறாது என்பது சாத்தானுக்கு நன்றாக தெரியும். And when we are in the image of God, enemy knows his plan will never prosper. ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு ஒப்பாக அல்ல, தேவனைப் போலவே காணப்படுவார்கள். And they were looking like in the images of God. அப்படியாயின் தேவ வல்லமை அவர்கள் மேலே காணப்படும். In that is the case, then the mighty power of God would be on them. அப்படியாக இருந்தால் அவன் இந்த உலகத்தை ஆட்சிக்குள் கொண்டு வர முடியாது. And if that is the case, he could never reign over the entire world. அந்த காரியத்தினால் தான் தேவன் சொல்கிறார், உலகத்தின் மகா பிதா வருகிறான் என்று. And that is why God says that the என்னிடம் father of evil, அவனிடத்தில் ஒன்றும் இல்லை என்று தேவன் சொல்கிறார். and he says he has nothing to take away. ஆதியாகமம் 3 அதிகாரம் 10-11 பார்ப்போம். Genesis chapter 3:10 and 11 says, அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கென விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். And he said, hearing your voice in the garden, I was full of fear because I was without clothing and I kept myself from your eyes. And he said, who gave you the knowledge that you were without clothing? Have you taken the fruit of the tree which I said you were not to take? அப்படியாயின் மனிதன் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அவனது கண்களுக்கு அவன் நிர்வாணி என்று தெரியவில்லையா? So did not the man realize from the day he was created that he was naked? இப்பொழுது ஆதாமை பார்த்து, நீ எங்கே இருக்கிறாய் என்று தேவன் கேட்டபொழுது அவன், நான் நிர்வாணியாய் இருப்பதால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். And only when God asked Adam, where are you? And he says, I am in fear, I have hidden because I have no clothing. அந்த பழத்தை புசித்ததும் சொன்ன காரியத்தை செய்ததால் இவர்கள் நிர்வாணி என்று அறிந்து கொண்டார்கள். Because they did what was forbidden, they realized they were naked. எப்பொழுது சாத்தானின் தந்திரத்துக்கு நாங்கள் அடிபணிகிறோமோ, Whenever we succumb ourselves to the wickedness அப்பொழுது of the நாங்கள் enemy, நிர்வாணிகளாக காணப்படுகிறோம். then we would always remain நம்முடைய naked. கண்கள் அப்பொழுது திறக்கப்படும். Our eyes would be open then. ஆதாம் அன்றே தேவ சாயலை இழந்தான். And that day Adam lost the image அவன் of தேவ God. சாயலிலிருந்து உலகத்தின் மனிதனாக மாற்றப்பட்டான். And from the image of God he became a person of the world. மனிதனாக தேவனில் இருந்து பிரிக்கப்பட்டான். And as a man he was separated from God. இதுவே பழைய பாம்பின் தந்திரமாகும். And this is the trick of the old snake. அவன் ஜெயித்து கொண்டான். He conquered victory. ஆகவே அவனுடைய பழைய தந்திரம் இன்று வரை இந்த உலகத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. And the whole trick of the enemy still remains in this world. ஆகவே இந்த தடைகளையும் நமக்கு தந்திரங்களையும் கொண்டு வருவரை எதிர்ப்பது எப்படி என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். So we need to understand how to stand against the person, the wicked one who brings all these barriers.
அதற்கான காரணங்களை இந்த வேதத்திலே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். And they have already taught us the reasons சத்தியம் in this நம்மை word. விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. And it says truth shall set us ஆகவே free. அந்த தந்திரத்திலிருந்து நாங்கள் விடுபட வேண்டுமாயின் And if we are to get away from that trick, தேவ வார்த்தையிலே நாங்கள் மனதுள்ளவர்களாக காணப்பட and we வேண்டும். need to have the heart and desire in the word of அதை God. அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்திலும் அறிவிலும் நாங்கள் வளர வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறான். And Paul says we need to increase our knowledge and wisdom over it. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஐ பார்ப்போம். Genesis chapter 3 verse 5, let's see. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. For God sees that on the day when you take of its fruit, your eyes will be open and you will be as gods, having knowledge of good and evil. தேவ சாயலிலே காணப்படுகிற மனிதனுக்கு நன்மை தீமை அறிந்து கொள்ள வேண்டிய அறிவு வேண்டுமா? And those who are in the image of God, do they need to know the knowledge to understand what is good and evil? தேவன் சகலத்தையும் அறிந்தவர். God knows everything. தேவன் நம்மை சகல அவருடைய சாயலிலே படைத்திருக்கிறார். God has created us in his own image. நமக்கு ஏன் நன்மை தீமை தெரிய வேண்டும்? Why should we know the good and நாம் evil? தேவர்களைப் போல காணப்படுவோம். We will be like gods. அப்படியாயின் ஏன் இந்த தந்திரம் இங்கே வந்தது? So why did this wickedness or trick come in here? அவன் தேவ சாயலின் மகிமை இழந்து விடும் பொழுது அவன் மனித சாயலை அடைந்து கொள்ளுகிறான். When he receives loses the glory of God's glory, then he becomes the image of man. அவனுக்கு அதுக்கு பிறகுதான் தெரிகிறது எது சரி பிழை என்பது அறிய வருகிறது. And that's when he understands what is good. அவன் எப்பொழுது மனிதனாக மாறுகிறானோ, when he became a man, அவனுக்கு அப்பொழுதுதான் கண்கள் திறக்கப்பட்டு தான் நிர்வாணி என்பதை புரிந்து கொள்கிறான். that's when his eyes were open and he understood that he was naked. அவனுக்கு அப்பொழுது தெரிகிறது இது சரியானதா அல்லது பிழையானதா என்பதை. Then he realized whether it's good or evil. இங்குதான் தந்திரமுள்ள பிசாசு தனக்குள்ள தந்திரத்தை மனிதனுக்குள்ளே பிரயோகிக்கிறான். And the wicked enemy uses his wickedness over man. சரி பிழை என்பது எது? What is correct and true? ஆகவே மனித சாயலாக நம்மை படைக்கும் பொழுது நம்மை மாற்றும் பொழுது நமக்குள்ளே மனச்சாட்சியை அந்த தந்திரமான மனச்சாட்சியை கொண்டு வருகிறான். And when he makes us into a mankind, then he brings the wicked consciousness in our heart. அதுதான் அவருடைய புதிய திட்டம். That is his new trick. ஏனென்றால் தேவ சாயலாக இருந்த மனிதனை பிரித்து தன்னுடைய சித்தத்துக்கு தேவ சித்தத்துக்கு எதிராக அவனை இயங்க வைக்க வேண்டும் என்பதுதான் சத்ருவானவனின் திட்டம். The plan of the wicked one is that whoever the mankind is in the image of God, to bring them, separate them from that and bring நன்மை தீமை அறிந்து கொள்ளும் மனசாட்சியை நமக்குள்ளே அவன் கொண்டு வருகிறான். He brings the mindset of understanding the good and the evil. மனசாட்சி என்பது எப்படி வேலை செய்யும்? How does consciousness work? ஒரு திருடனுக்கு எப்படி வேலை செய்யும்? How does it work for a thief? அவன் திருடும் பொழுது அவனுக்கு சொல்லாதா? And would it not tell him when he is stealing? பொய் சொல்லும் பொழுது மனசாட்சி பொய் சொல்லுகிறாய் என்று சொல்லாதா? And when you are saying a lie, would your consciousness not tell you that you are lying? நிச்சயமாக சொல்லும். Definitely it will tell. ஆனால் திருடுறவன் திருடாமல் இருக்கிறானா? So because of that, does the thief? கொலைகாரன் கொலை செய்யாமல் இருக்கிறானா? And is the murderer not murdering? இதுதான் சாத்தானின் தந்திரமான பழைய தந்திரம். This is the old trick of the enemy. அவன் இதை வைத்துக்கொண்டேதான் மனிதனை தன்னுடைய பக்கங்களுக்கு இழுக்கிறான். And through this, that's when he brings people to his side. அதிலே அவன் வெற்றி காணுகிறான். And he brings victory over தேவ சித்தத்திலிருந்து மனிதனை பிரித்து மனித சித்தத்துக்கு மனிதனை மாற்றுகிறான். And he separates man from the will of God to the will of தேவ man. சாயலாக மனிதன் காணப்பட்டால் அவன் உலகத்திலே மனிதனை வெல்ல முடியாது என்பதை அறிந்து கொண்டான். He understood that if man remained in the image of God, he could not overcome him. ஏனெனில் அவனது எண்ணம் எப்பொழுதும் தேவனை விட நான் உயர்ந்திருக்க வேண்டும், மனிதர்கள் தன்னை சேவிக்க வேண்டும் என்பதே. Because his thought was he wanted to be above God and that people மனிதர்கள் worship எப்பொழுதும் அவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். him. And he always said that people should worship வானத்துக்கு him. மேலே ஏறுவேன் என்று சொல்லுகிறான். And he said, I will go above the heavens. சிங்காசனத்துக்கு மேலே உயர்ந்து செல்வேன் என்று சொல்லுகிறான். I will go above the throne of God. அவை சிங்காசனத்திலும் வானத்திலும் காணப்படுகிற தேவாதி தேவனை விட அவன் மேலே செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறான். So he said he wanted to go above the Lord of God who stays in the heavens and in throne. அதான் வேதம் சொல்லுகிறது, அவன் பொய்யனுக்கு பொய்க்கும் பிதாவாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தனது சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். And that's when the word says that he is the father of all falseness. So when he uses his false, he uses his own experience. ஆனால் தேவனோ மனிதர்கள் மேலே இரக்கம் கொண்ட தேவனாக காணப்படுகிறார். God has compassion over mankind.
இவன் நினைத்தான் மனிதனை சபித்ததால் மனிதனை அப்படியே விட்டு விடுவார், மனிதர்களை இவன் ஆட்கொள்ளலாம் என்று சத்ருவான நினைத்துக் கொண்டான். So the enemy actually thought because God is, if we curse these people, God will abandon them. ஆனால் தேவன் தனது மனிதர்களை தன்னுடைய சாயலாக மீண்டுமாக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று துடிதுடித்துக் கொண்டிருந்தார். But God is always wanting to bring the mankind back to his own image. ஆகவே அந்த பிசாசின் தந்திரத்தை மீட்டுக் கொள்ளவே தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினார். And to overcome the trick of the enemy, he brings his own son to the world. ஆகவே அவருடைய மரணத்தினாலே இந்த உலகம் மீட்பை கண்டது. And through his death the world saw redemption. அப்போஸ்தலர் 4:12 Acts 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். And in no other is there salvation, for there is no other name under heaven given among men through which we may have salvation. யோவான் 3:17 John 3:17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். God did not send his son into the world to be judge of the world, but he sent him so that the world might have salvation through him. இயேசுவின் மரணத்தின் மூலம் மீண்டுமாய் உலகிற்கு மீட்பு கிடைக்கிறது. And through the death of Jesus Christ the world receives salvation again. அந்த மீட்பின் மூலமாக தேவன் தனது திட்டத்தை மீண்டும் புதுப்பிக்கிறார். And through this salvation God is renewing his plan again. ஆதாம் ஏவாளை சபித்தது போல இந்த பூமியை அப்படியே விட்டு விடுவோம் என்று சாத்தான் நினைத்தான். And the enemy thought that as Adam and Eve were cursed the world would be abandoned. ஆனால் தேவன் மனிதர்கள் மேலே இரக்கம் கொண்டவராக காணப்பட்டார். But God has compassion over mankind. ரோமர் 8:32 Romans 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி. Romans 8:32. He who did not keep back his only son but gave him up for us all, he will not with him freely give all things. ஆகவே தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து இந்த பூமிக்கு அவர் இரட்சிப்பை கொடுக்கிறார். Through his only son he gives salvation to the world. இந்த இரட்சிப்பின் மூலமாக நாங்கள் மீண்டும் தேவனுடைய சாயலாக மாற்றப்படுகிறோம். And through this salvation we become God's image again. மனசாட்சியிலிருந்து விடுபட்டு நாம் தேவ வார்த்தைக்கும் சத்தியத்துக்கும் அடிபணிந்தவர்களாக மாறுகிறோம். And we'll be freed from our conscience and we'll be obeying the word of God and the truth of God. வார்த்தைகளை கேட்கும் பொழுதும் ஜெபத்திலே பலப்படும் பொழுதும் ஆவியாரன் நமக்கு நன்மை தீமைகளை சொல்லித்தர வல்லவராயிருக்கிறார். And when we listen to the word of God and take part in the prayer, the Holy Spirit is able to teach us what is good and evil. எவ்வாறு நம்மை மாற்றுகிறார் என்று பார்ப்போம். தீத்து 2:14. Let us see how he changes us. Titus 2:14. அவர் நம்மை சகல அக்கிரங்களில் நின்றும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். He who gave himself for us so that he might make us free from all wrongdoings and make for himself a people clean in heart and on fire with good works. இந்த இடத்திலே தான் நாம் ஒன்றை கவனியுங்கள். At this point let us notice one thing. நாம் அவருடைய சொந்த ஜனங்களாக மாற்றப்படும் பொழுது when we become his own people, நம்முடைய மனசாட்சி ஆத்துமாவாக மாற்றப்படுகிறது. and our consciousness becomes our spirit. தேவன் படைத்தது முதல் மண்ணிலே உடலையும், and God created in the earth first the body, தன்னுடைய நாசியினாலே சுவாசத்தை தான் மனிதனை படைத்தார். and through his breath he created mankind. ஆகவே அவனுக்கு உடலும் உயிரும் தான் உள்ளது. So he only had spirit, the body and soul. Body and spirit. Body and spirit, yes. ஆகவே இப்பொழுது தேவன் நமக்குள்ளே இரட்சிப்பின் மூலமாக ஆத்துமாவை தருகிறார். And through salvation now he gives us a soul into that. ஆகவே இந்த ஆத்துமா தேவனுக்கு தேவ சாயலை கொண்டதாக காணப்படும். So this soul is like the image of God. ஆகவே மனசாட்சி சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு மாறக்கூடும். The consciousness might change according to your circumstances. உண்மையான ஆவியிலே நடத்தப்படுகிற ஆத்துமா வழி மாற மாட்டாது. But the true spirit, true soul that leads in the Holy Spirit will not change. இதுவே இரட்சிப்பின் ரகசியமாகும். This is the secret of salvation. ஆகவே ஆத்துமாக்களை நாங்கள் தேடுகிறோம். So we are seeking souls. ஆத்துமா ஆதாயம் என்று சொல்லுகிறோம். We are seeing the salvation of souls. மனித ஆதாயம் என்று சொல்லவில்லை. We are not saying we are அவளை saving விசுவாசி people. ஆதாயம் என்று
சொல்லவில்லை. We are not saying believers. நாங்கள் ஆத்தும் ஆதாயத்துக்காக ஓடுகிறோம். We are running for this in search of சுவிசேஷம் souls. சொல்லுகிறோம். We are spreading the gospel. நாம் ருசித்த தேவனை மற்றவர்களுக்கு சொல்ல ஓடுகிறோம். And we are telling the Lord that we tasted about ஆகவே to இந்த others. இடத்திலே தந்திரமான சாத்தான் தோற்று போகிறான். And the wicked enemy is defeated here. ஏனென்றால் நாங்கள் பரிசுத்தாவினாலே நடத்தப்படும் பொழுது அந்த ஆத்துமா பக்குவமாக அவருடைய வழியிலே நடக்க முயற்சிக்கும். And when we are led by the Holy Spirit, then carefully and cautiously the soul will try to go in his verse. அதான் 1 பேதுரு 2:25 சொல்லுகிறது, 1 Peter 2:25. சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பெரும் கண்காணியும் உள்ளவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். 1 Peter 2:25. 1 Peter 2:25. Yeah, because like sheep you had gone out of the way, but now you have come back to him who keeps watch over your souls. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாங்கள் மேய்ப்பரில்லாத ஆடுகளைப் போலே சுற்றித் திரிந்தோம். Before receiving salvation, we were sheep without a shepherd. மனசாட்சியிலே ஏதோ எப்படியோ ஒன்று நடந்து கொண்டிருந்தோம். And in our own thinking, we acted in a way that we wanted to. ஆனால் இப்பொழுது ரட்சிப்பின் மூலமாக நமக்கு ஒரு மேய்ப்பெரும் கண்காணியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. But through the salvation that we have someone who keeps watch over our souls. மனிதன் இதுவரை பெற்றுக்கொண்ட பெரிய மகா கிருபை தேவனுடையது. This is the greatest grace that man received from God. ஆத்துமாவினாலே தேவனுடைய சாயலுக்குள் அவன் மீண்டும் நுழைகிறான். And through his soul he comes into the image of God again. இறைவனால் படைக்கப்பட்ட உடலும் ஆவியும் அதாவது உயிரும் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை. And the body and the spirit that is created by God is not taken into heaven. அவனிலே உண்டாக்கப்பட்ட ஆத்துமாதான் பரலோகத்துக்கு எடுத்துக் But the கொள்ளப்படுகிறது. soul that has been created into him is the one that actually goes to heaven. ஆகவே மறந்து விட தேவையில்லை. நாங்கள் So we do not have to forget. இந்த உடலும் உயிரையும் தந்திரத்தினாலே அவன் கொல்ல முயற்சி செய்தாலும், Although he might try to kill the body நம்முடைய and ஆத்துமாவை spirit, நாம் பலப்படுத்தும் பொழுது, when we strengthen our soul, சத்தியத்தை கேட்க மனதுள்ளவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது, when we are having the heart to listen to the truth, சத்தியத்தை அறிய ஆவலாய் இருக்கும் பொழுது, when we are eager to understand the truth, நம்முடைய ஆத்துமா இன்னும் பலப்படும். our soul will be strengthened more and அந்த more. ஆத்துமா தேவனை நோக்கியே பார்க்கும். And that spirit, soul will look into God. நாங்கள் பழைய பாம்பாகிய சர்ப்பமான சாத்தான அழைக்கப்பட்டதும் பிசாசானவனை நாங்கள் வென்று கொள்ளுகிறோம். And we can overcome and conquer the old snake, the enemy, the Satan. அதுதான் வேதம் சொல்லுகிறது. That's why the word லூக்கா says, 12:20, Luke 12:20, இயேசு சொல்லுகிறார், தேவனோ அவனை நோக்கி, மதிகடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று கேட்கிறார். But God said to him, you foolish one, tonight I will take your soul from you, and who then will be the owner of all the things which you have got together? ஆகவே இங்கே உயிரையும் அல்ல உடலையும் அல்ல ஆத்துமாவை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். But not the body or the spirit, but we need to protect our soul. நம்மில் தேவ சித்தம் நிறைவேற வேண்டுமாயின் நான் நம்முடைய ஆத்துமாவை தான் பலப்படுத்த வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள So வேண்டும். if the will of God needs to be fulfilled in our life, then we need to protect and increase the strength of our soul. அன்பான என்னுடைய சகோதர சகோதரிகளே, My dear brothers and sisters, சத்தியத்தை கேட்பதற்கு ஆவலாய் இருக்க வேண்டும். we need to be eager to listen to the truth. சத்தியம் தான் நமக்கு விடுதலை கொடுக்கும். Only the truth shall set us சத்தியத்தை free. நீங்கள் அறியும் பொழுதுதான் நமக்கு விடுதலை. Only when you understand the ஏனோ truth, you தானோ will be என்று free. மனமில்லாமல் கேட்பதால் நமக்கு விடுதலை அல்ல. Without actually concentrating or wanting to hear, there's no point in listening. மத்தேயு 10:28 சொல்லுகிறது, Gospel of Matthew 10:28 says, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். And have no fear of those put to death the body. ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். But have fear of him who has the power to give soul and body to destruction in hell. ஆகவே நாங்கள் எதற்கு பயப்பட வேண்டும்? So why should we be ஆத்துமாவை சரீரத்தையும் அழிக்க நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே நாங்கள் பயப்பட வேண்டும். And the one we have to have the fear of the one who has the power to destruct the soul and body in hell. சத்தியத்தினை கேட்க மனதாயிருங்கள். And have mindset to listen to the truth. ஏனெனில் 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது, 1 Peter 5:8 says, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், have clear conscience, விழித்திருங்கள், and be awake. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், and because the evil one who is against you கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான். goes about like a lion with open mouth in search of food.
ஆனால் சத்தியம் சொல்லுகிறது நீ விசுவாசித்தால் மகிமையினை காண்பாய் என்பதை. But the truth said, if you have faith, you will see the glory. ஆகவே நாங்கள் விசுவாசிக்க வேண்டியது சத்தியம் மாத்திரமே. So we have to have faith only on the சத்தியம் truth. இருந்தால் நமக்கு தடைகள் வராது. If we have the truth, then we won't have தடையை any கொண்டு barriers. வருவனை ஜெயிக்க வல்லமையான ஆவியானவர் நமக்கு துணை புரிவார். And we will have the Holy Spirit's help to overcome the one who brings the barriers. இங்கே யாக்கோபு 1:21 நமக்கு அருமையான ஒரு புத்தி ஒன்றை சொல்லுகிறது. In James 1:21 we have a great advice. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்கணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையும் உள்ளதாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். For this reason, putting away all dirty behavior and the overweight of evil, take into your souls without pride the word which being planted there is able to give you salvation. சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது உங்கள் தடைகள் நீக்கப்படும். And when you understand the truth, all your barriers will be broken. ஆக இந்த வெளிப்பாடு நமக்குள்ளே இருக்கும் பட்சத்திலே If you have this revelation நமக்கு எதிராக எழுப்பப்படும் தடைகளை நாங்கள் உடைப்பதற்கு வல்லமையான ஜெபத்திலே நாங்கள் இருக்க வேண்டும். we should be in a prayer to வார்த்தையிலே பலப்பட வேண்டும். We need to be strengthened in the word. சத்தியத்தை அறிய மனமாயிருங்கள். And have the mindset to understand the truth. உங்கள் தேவைகள் யாவும் Then சந்திக்கப்படும். all your needs would be met. சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். Only the truth shall set you free. அதான் வேதம் சொல்லுகிறது. That's why the word says, நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லுகிறது. it says how you should live. 3 யோவான் 1:2 3 John 1:2 பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். My loved one, it is my prayer that you may do well in all things and be healthy in body even as your soul does well. ஆகவே எங்கு நம்முடைய உயிரும் அல்ல உடலும் அல்ல, And not only your body or நம்முடைய spirit, ஆத்துமா எப்படி வாழ்கிறதோ how our soul lives, அதுபோலதான் நாம் சுகித்து இருக்க முடியும். and that's when we could be healthy. அதைத்தான் யோவான் சொல்லுகிறான். That is what John says. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல. My loved one, as your soul lives. ஆகவே நம்முடைய ஆத்துமா எப்படி வாழ்கிறதோ How does our soul live? அப்படியாகத்தான் நாங்களும் வாழ முடியும். That's how we could live அந்த too. அளவுக்கு தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். And we can only receive ஆத்துமாவில் according to that. எப்பொழுது ஆவியானவர் பெருக்கெடுக்கின்றாரோ And whenever the Holy Spirit அப்பொழுது increases in நம்முடைய your தடைகள் soul, நீக்கப்படும். then our barriers will be broken. வீட்டிலே பொருளாதார செழிப்பை காண முடியும். Our economic stature will வீட்டிலே நல்ல increase. சமாதானத்தை காண We முடியும். have great peace in our வீட்டிலே household. குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும்படியாக All the காணப்படும். shortcomings will be fulfilled. சுகங்கள் கிடைக்கப்பெறும். We will receive healing. ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். Holy Spirit will lead பிள்ளைகளின் us. எதிர்காலம் வர்த்திக்க பண்ணப்படும். Our children's future would be enlarged. நல்ல தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். Good opportunities of கையின் employment will பிரயாசங்கள் come. ஆசீர்வதிக்கப்படும். All the works of our hand would be அதனால் blessed. நம்முடைய சபைக்கு நீங்கள் கொடுப்பதிலே இன்னும் வல்லவர்களாய் And because of காணப்படுவீர்கள். that, you will give more to our church. எவருக்கு பணம் தேவையில்லை? Who does not want money? சபையில் இருக்கிறவர்கள் சொல்லுங்க. Can anyone say? பணம் இல்லாமல் வாழ முடியுமா? Can you live without money? பணம் இல்லை என்றால் If you don't have money, மனதிலே துக்கம் தான் காணப்படும். then you have sadness in your heart. எதுவாவது செய்ய முடியுமா? Can you do anything? ஆகவே நாங்கள் ஐஸ்வர்ய சம்பந்தர்களாக காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. The scripture says we need to be rich in everything. ஆகவே நாங்கள் சுகத்திலே, பலத்திலே, ஆரோக்கியத்திலே, கல்வியிலே, ஞானத்திலே, பணத்திலே எதிலும் வல்லவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். In healing, in our sickness, in our strength, in our riches, we need to be all mighty powerful in everything that we do. அதனைத்தான் யோவான் அழகாக சொல்கிறார். That's what John says. பிரியமானவரே உன் ஆத்துமா வாழ்வது போல My loved one, as your soul நீ lives, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். you may do well in all things. அவர் ஏதோ 1-2 சொல்லவில்லை, எல்லாவற்றிலும் நீ இருப்பாய். And he did not mention specifically one or two, but in நீங்கள் all எதை எதை things. வாஞ்சிக்கிறீர்களோ அதை நிறைவேற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். And whatever you desire, God is able to fulfill them. ஆகவே நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். I would like to remind you again. என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? Why do you not understand my என் word? உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறீர்கள். You do not have the heart to listen to my teachings. ஆகவே நான் உங்கள் தேவனாயிருந்தால் If I were your God, என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். God says you will love me. அன்பான சகோதர சகோதரிகளே, My dear brothers and sisters, தடையை கொண்டு வருவனை நாங்கள் ஜெயிக்க முடியும். we can overcome the one who brings உலகத்தை barriers. ஜெயித்த உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்கிற பிள்ளைகள் And நாம். we are the children who worship the Lord who overcome the entire world. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன். Ask and it shall be given, said Lord. தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்று சொன்ன தேவன். Knock and it will be opened, Lord said. ஆகவே ஜெபத்திலே நாங்கள் பலப்படுவோம். So let us be strengthened in our prayer. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளோடு உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். I have faith and believe that the Lord would intercede through this word.
இந்த வேளையிலே ஜெபித்து And shall we pray this moment? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Heavenly Father, ஆண்டவரே, நாங்கள் அசதி இல்லாதபடி, மனம் இல்லாதவர்களாக, ஆண்டவரை அறிய ஆவல் இல்லாதவர்களாக காணப்படாதபடி எங்களை தேவ ஆவியானவர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். Father, we ask that the Holy Spirit lead us in a way that we do not ignore the teachings. ஆண்டவரே, எங்களை வழிநடத்த எங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. Lord, you lead us and protect our souls, O Father. ஆண்டவரே, எங்களை தேவ சாயலாக படைத்த தேவன் நீங்க. Lord, you are the one who created us in your own image. நாங்கள் மனித சாயலாக காணப்படாதபடி Let us not be the image of mankind. தேவ சித்தத்தை கேட்டவர்களாக So we listen to the will of God. உங்களுடைய பாதையிலே நடக்கங்களை பலப்படுத்துங்க. Strengthen us so we walk in சோதனைகள் the path. தடைகள் வரும்பொழுது எங்களுக்கு ஆவியானவரே எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். As soon as we have trials and barriers, Holy Spirit, we ask that பலவீனத்திலே you என் strengthen. பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் The Lord who said your weakness will எந்த be made perfect in my பலவீனங்களாகவும் strength. இருக்கட்டும், Whatever எந்த the- தடைகளாகவும் இருக்கட்டும், whatever the barriers எந்த may be, பழைய தந்திரங்களாக இருக்கட்டும், whatever the old tricks be, எந்த விதமான திட்டங்களாக இருக்கட்டும், maybe whatever the plan is, அத்தனையே முறியடிக்க you break every barrier. சத்தியம் என்னை பலப்படுத்தட்டும். Let the truth strengthen me. ஆண்டவரே, நாங்கள் சத்தியத்திலே ஆவல் உள்ளவர்களாய், Let us be eager in the truth, மனம் உள்ளவர்களாய் and let us have the heart of it. காணும்படியா எங்களை மாற்றுங்க. Change us to be like that. விசேஷமாக எங்களுடைய சபையை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். Especially I commit my church and pray. ஜெபத்திலே பலப்படும் பிள்ளைகளாக மாற்றுங்க. Change us into people who are மற்றவர்களுக்காக strengthened in prayer. ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக மாற்றுங்க. Make us the people who pray for சத்திய others. வார்த்தையிலே பலப்படும் பிள்ளைகளாக மாற்றுங்க. Make us into children who மற்றவர்களுக்கும் hear the word. ஆண்டவரே தாங்கள் ருசித்த சத்தியத்தை சொல்லும் பிள்ளைகளாக மாற்றுங்க. Change us into children who spread the சுவிசேஷத்தை gospel of சொல்ல ஆவியானவர் அவர் நாவிலே பலப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். and we ask that the Holy Spirit strengthen us, we spread the gospel. இந்த இரட்சிப்பை கண்டு மற்றவர்களும் ஆத்தும ஆதாயம் அடையும்படியாய் ஜெபிக்கிறோம். And let them see the salvation and all the other எல்லாவற்றையும் souls. மரித்து வைத்த இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. We ask everything in the mighty name of Jesus Christ, ask and pray. ஆமென். Amen. ஹல்லேலூயா.